நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருந்தார். அந்த சாமியாருக்கு ஒரு 5 சீடர்கள். 5 சீடர்களும் ஒரு கொஞ்ச நாள் அந்த அவர் சாமியார்கிட்ட இருந்துட்டு எல்லாம் அவங்கவுங்க வெளியூருக்கு போயிட்டாங்க. போயிட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் குருதேவர் படகுல சவாரி செய்துட்டு இருந்தார். அப்போ ஒரு சீனம் தண்ணி மேலேயே நடந்து போய், குருதேவா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன், சொல்லுப்பா. என்ன? நான் இந்த மாதிரி 100 வருஷம் தவம் இருந்து ஒரு அருமையான கலையை கற்றுனேன். அதுதான் நான் பார்த்தீங்களா, நீங்கள் படகுல போகிறீங்க, நான் எப்படி நடந்தே உங்களை பார்த்துருவோம். உடனே குரு, நீ இந்த தண்ணியில் நடக்கிறதுக்காக 100 வருஷத்தை வீணாக்கிட்டிய. இதே ஒரு படகுக்காரங்கிட்ட ஒரு ரூபா 2 ரூபா கொடுத்தோன்னா உன்னை இக்கரையிலேருந்து அக்கரைக்கு கொண்டு போய் சேர்த்துருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சீடருக்கு ரொம்ப வெக்கம். இது எதுவுமே எந்த எதையுமே பயனுள்ளதாக செலவழிக்கணும் அப்படின்ட்டு குருநாதர் சொன்னார். அதே சரி குருநாதா அப்படின்ட்டு அதோட அந்த கர்வத்தை விட்டான். அடுத்தது இன்னொரு சாமியார்கிட்ட இமயமலையில் போயிட்டு அவர்கிட்ட இந்த இறந்தவங்கள உயிர் தெரிவிக்கிற வித்தையை கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வர வழியில் ஒரு எலியை பார்த்துருக்காங்க. எலியை பார்த்தோன்னே அந்த எலிக்கு உயிர் கொடுத்தாங்க. எலிக்கு உயிர் கொடுத்தோன்னா அது கிச்சு கிச்சு கிச்சுன்னு போச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு பாம்பு செத்து கிடந்தது. அதுக்கு உயிர் கொடுத்தாங்க. உயிர் கொடுத்தோன்னா கற்றுக்கிட்டு நல்லா வருது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தாங்க. கொஞ்சம் தூரம் வந்தால் அங்கே ஒரு புலி செத்து கிடந்தது. அதுக்கு நான் உயிர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கூட 2 சீடர்கள், வேண்டாம் நண்பா, அதுங்க சின்ன மிருகங்க, அதுக்கு நம்ம உயிர் கொடுத்தோம், அதனால் இதுக்கு வேண்டாம் அப்படின்னு. இல்லை, நம்ம கொடுக்கணும். உடனே அவங்க சுற்றில வேண்டாம், அதுக்கு உயிர் கொடுக்காதீங்க. இல்லை, நான் உயிர் கொடுத்து தான் அப்படின்னோடனே இந்த 2 பேரும், ஐயோ நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் மரத்து மேலே ஏறிக்கிட்டாங்க. ஊரெல்லாம் உடனே நான் அதுக்கு உயிர் கொடுக்க வச்சு அதை எனக்கு அடிமையாக போகிறேன். உடனே மந்திரம் எல்லாம் சொல்லி அந்த செத்துப்போன புலிக்கு உயிர் கொடுத்தோம். உயிர் கொடுத்த உடனே அந்த புலி என்ன பண்ணுச்சு, உயிர் கொடுத்தவொடனே அடித்து சாவடித்து கொண்டு போட்டுச்சு. உடனே அவங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. உடனே இதில் நாங்கள் என்றைக்குமே கத்த வித்தையை நம்ம எப்போயுமே எச்சரிக்கையோடு தான் பயன்படுத்தணும். இல்லைன்னா அது நம்மளே அடிச்சு. இதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.